தொடக்கம் மீனம் வரைக்குமான 12 ராசிக்குமான வாரப்பலன் 3ஆம் தேதி 8ஆம் மாதம் தொடக்கம் 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வரைக்குமான ராசி 12 ராசியிலும் தனித்தனிய உங்களின் குடும்பம், பொருளாதாரம், அதாவது உங்களின் நிதி நிலைமை, தொழில், பொதுப்பலன் போன்றவற்றை சுருக்கமாக பார்க்கிறதோட இதுல எந்த 5 ராசியினர் அதிர்ஷ்டத்தை இந்த வாரம் பெறப்போகின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த பதிவினை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மேச ராசிக்காரர்கள் பொதுப்பலனை பார்த்துட்டு தொழில், நிதி நிலைமை, குடும்பத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுங்க. முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான பொதுப்பலன் முயற்சியில் சிறந்து விளங்குவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற மட்டும் நீங்கள் விடமாட்டீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவீர்கள். உங்களின் தொழில், உத்தியோகத்தை பார்த்தால் புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். மேசராசி என்பவர்களை நிதி நிலைமை, வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த வாரம் வரவு இருக்கின்றது என்றாலும் உங்களுக்கு 7 சனி செலவு ஸ்தானம் என்பதனால் செலவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தது ரிஷபம். பொதுப்பலன் சுபமான செய்திகள் தேடி வரும். எடுத்த காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களின் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள். நிதி நிலைமையை பார்த்தால் பண வரவு கணிசமாக உயரும். ரிஷபராசி என்பவர்களே, பழைய பாக்கிகள் எல்லாம், கடன்கள் எல்லாம் வசூலாகும். குடும்பம், உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும். அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கான பொதுப்பலன் பார்த்தா திட்டமிட்ட காரியங்கள் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தா வேலையிடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எனவே நிதானத்துடன் செயற்படுவது நல்லது. நிதி நிலைமை, வரவும் செலவும் சமமாக இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குடும்பம், பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தது கடகம். தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்றால் முழுமையாக பாருங்கள். 12 ராசிக்கும் சொல்லிட்டு சேர்ந்துதான் நாங்கள் அதிர்ஷ்டம் யாருக்குண்டு 5 ராசிக்காரர்களே. சரி, கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பொதுப்பலன் மனத்தெளிவும் உற்சாகமும் நிறைந்த வாரம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். புதிய சேமிப்புக்கு திட்டங்களில் இணைவீர்கள். குடும்பம், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும். அடுத்த சிம்மம். சிம்மத்துக்கான பொதுப்பலன் எதிலும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டிய வாரமாகும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் வேலையிடத்தில் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். நிதி நிலைமை, தேவையற்ற விரயங்களை தவிர்க்க வரவு செலவு கணக்கை திட்டமிடுவது அவசியம். குடும்பத்தினுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. எல்லாடில் வீண் பிரச்சனைகள் வரும். சிம்மராசி என்பவர்களே, அடுத்தது கன்னி. கன்னிராசி என்பவர்களுக்கான பொதுப்பலன் யோகமான வாரம். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியில் முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். புது ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும். நிதி நிலைமையை பார்த்தால் திடீர் பண வரவு உண்டாகும். பொருளாதார நிலை வலுப்பெறும். குடும்பத்தை பார்த்தா சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். துலாம். பொதுப்பலன் சமூகத்தில் செல்வாக்கு உயரும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழிலை பார்த்தால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும்.
நிதி நிலைமையை பார்த்தால் வருமானம் பெருகும், நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தினருடன் சிறு ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம் துளாராசி என்பவர்களே. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கான பொது பலன்: மன அமைதியும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் கூடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்குவீர்கள். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். நிதி நிலைமை பணப்புழக்கம் சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். பழைய கடன்கள் இருந்தால் அடைத்திடுவீர்கள். குடும்பத்தை பார்த்தால் வாழ்க்கை துணையின் ஆதரவு மனதிற்கு ஆறுதல் தரும். அடுத்தது தனுசு. தனுசு ராசியின் பொதுப்பலன்: சுறுசுறுப்புடன் செயற்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். தொழிலை பார்த்தால் உத்தியோகம் மற்றும் தொழிலை பார்த்தால் வேலையில் இருந்த தடைகள் அகலும். திறம்பட செயற்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். நிதி நிலைமையை பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சுபஜோகம் உண்டு. குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் குதூகலம், சுப செய்திகள் வருகையும் இருக்கும். மகரம். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கான பொது பலன்: பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் காலமாகும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மகர ராசி என்பவர்களே. நிதி நிலைமையை பார்த்தால் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும், சிக்கனம் தேவை. குடும்பத்தை பார்த்தால் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மை தரும். கும்பம். பொதுப்பலன்: புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நிதி நிலைமை தன வரவு அதிகரிக்கும். சேமிப்புகள் உயரும். குடும்பத்தை பார்த்தால் சுப காரிய முயற்சிகள் கைகூடும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். அடுத்தது 12ஆம் ராசி மீனம். மீனத்துக்கான பொது பலன்: சவால்களை எளிதில் சமாளிப்பீர்கள். எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து சேரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்த்தால் உத்தியோகத்தில் விருப்பமான இடமாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். நிதி நிலைமையை பார்த்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் பண வரவு உண்டாகும். குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம். உங்களின் இந்த 12 ராசிகளில் அதிர்ஷ்டம் பெறும் ராசி எது என்பதை பார்ப்போம். முதலாவது ஆக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் 5 ராசிகளில் இந்த வாரம் கன்னி ராசி யோகமான வாரமாக, எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைகளின்றி முடிவடையும். சமூகத்தில் செல்வாக்கு கூடும். துலாத்துக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பாராத அங்கீகாரம் கிடைக்கும். கடகம் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் மற்றும் திட்டங்கள் கைகூடும். தனுசு தொட்டதெல்லாம் துளங்கும். இனிய வாரம். ஆரோக்கியம் மேம்படும். உயர் அதிகாரிகளின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். மீனம் சவால்களை எளிதில் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். விரும்பிய இடமாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிக பண வரவு பெறப்போகும் ராசிகளையும் பார்க்கலாம். நிலுவை பாக்கியங்கள் வசூலாவது மற்றும் நிதி நிலைமைகள் பலப்படும் ராசிகள். ரிஷபம். பணவரவு கணிசமாக உயரும். பழைய பாக்கிகள் வசூலோடு புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெறுகிறீர்கள். கும்பம். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். கூட்டு தொழில் மற்றும் புதிய முயற்சிகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். விருச்சிகம். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து பொருளாதார ரீதியாக நிம்மதி பெறுவீர்கள். மிதுனம் மற்றும் மகரம். வரவுக்கு ஏற்ற சுப செலவுகள் இருந்தாலும் எதிர்பாராத வழிகளில் பண வரவு வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இவை பொதுவான கோச்சார கணிப்புகளாகும். தனிப்பட்ட ஜாதகத்தின் தசாபுத்திகளுக்கு ஏற்ப பலன்களில் சிறு மாறுதல்கள் இருக்கலாம். உங்களின் ஜாதகத்தை கேட்க விரும்பினால் இதில் இருக்கும் போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். மற்றபடி இதில் ஒரு கேள்வி மட்டும் கொமான் மூலம் எழுதி கேளுங்கள். ஜோதிடர் வசிரஜி அஸ்ட்ராலஜி தொடர்பு